அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. வணக்கங்க, நான் டாக்டர் கார்த்திகேயன் பேசுகிறேன். இன்றைக்கி முட்டை வெறியர்கள் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன சார் முட்டை வெறியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்றதானே அப்படின்னு. முட்டை வெறியர்கள் அப்படின்னா எல்லாருமே வந்து அதிகபட்சம் 2 முட்டை 3 முட்டைன்னு சாப்பிடுவீங்க ஒரு நாள். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 6 முட்டை 10 முட்டை 15 20ன்னு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு முட்டைகள் ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாமா சார்? முட்டை வந்து யாரெல்லாம் நல்லா சாப்பிட்லாம், அதே மாதிரி முட்டையினுடைய சத்துக்கள் என்னென்ன, இந்த முட்டையை எப்படியெல்லாம் சாப்பிட்லாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஸோ இந்த பற்றின ஒரு கிளியர் வீடியோ தான் இன்றைக்கி கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். ஓகே, முட்டையை பாதுகாப்பாக கீழே வச்சுருவோம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆசைப்பட்டு சாப்பிட்றது தான் இந்த முட்டை. ஸோ இன்றைக்கி அரசாங்கம் கூட பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ்லேயும் முட்டைகள் வந்து வாரத்தில் 3 நாள் 4 நாள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் ஆம்லேட் மாதிரி போட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இந்த முட்டையை எடுத்துக்கிறாங்க. ஸோ முட்டையில் என்னெல்லாம் சத்து இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னங்க இல்லை, எல்லாமே இருக்குது. விட்டமின் சி தவிர மீதி எல்லாமே இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் B1 B2 B3 B5 B6 B7 B9 B12 ஸோ எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ஒமேகா 3 ஒமேகா 6 தென் வந்து விட்டமின் டி விட்டமின் கே. ஓகே, ஸோ எல்லாமே இருக்குங்க. இதில் இல்லாதது எதுவுமே கிடையாது. ஸோ இந்த முட்டையை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கிறாங்க. சாப்பிட்லாமா சார்னா சாப்பிட்லாம். ஸோ இந்த முட்டையை எப்படி சாப்பிட்லான்னு ஒரு மெத்தட் இருக்குது. சரிங்களா? ஸோ யூஎஸில் பண்ண ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நார்மலாக நீங்கள் எடுத்துக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு இல்லைங்க, காலை உணவு, அது என்ன வேணாலும் இருக்கட்டும், இட்லியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், பூரி சப்பாத்தி என்ன வேணாலும் இருக்கட்டும். ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்கள் பாடியில் ரத்தத்தில் குளுக்கோஸ் லெவல் குளுக்கோஸினுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% உயர்ந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் அதுக்கு பதிலாக எக்கை சாப்பிடும்போது அதனுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 30% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ மற்ற டிஃபன்ஸை கம்பேர் பண்ணும்போது, டிஃபன் ஐட்டங்கள் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் காலை உணவாக முட்டையை மட்டும் சாப்பிடும்போது உங்களுக்கு அதனுடைய ரத்தத்தில் இருக்க குளுக்கோஸின் அளவு சீராக இருக்குது. அதே மாதிரி அது அளவுக்கு அதிகமான குளுக்கோஸின் வளர்ச்சிகள் அது ரத்தத்தில் இல்லாமல் இருக்குது. ஸோ இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுலேயும் 3 வகை இருக்குங்க. முட்டையை வந்து எப்படிலாம் சாப்பிட்லாங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உடச்சி அப்படியே வாயில் ஊற்றிக்கிறாங்க. சில பேர் அந்த ஹோட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹாஃப் பாயில் சொல்கிறாங்க, ஃபுல் பாயில் சொல்கிறாங்க. அதேமாதிரி கலக்கி வேக வச்சு முட்டை, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் எது சார் சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த ஒரு படிமானத்துலேயும் முட்டைகளை எடுத்துக்கலாம். ஆனால் முட்டையை நல்லா வேக வச்சு அவிச்ச முட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, வேக வச்சு நீங்கள் சாப்பிடும் போது தான் ரத்தத்தில் உங்களோட குளுக்கோஸின் லெவல் சீராக இருக்குது, உயராமல் இருக்குது. அதை நீங்கள் ஹாஃப் பாயிலாக எடுத்துக்கிற போது சரி, அதை அரைவேக்கடாக சாப்பிடும் போது சரி, அப்படியே உடச்சி வாயில் ஊற்றும் போது சரி, உங்களுக்கு குளுக்கோஸ் லெவல் பெருசாக வந்து மாற்றங்கள் கிடையாது. அது கொஞ்சம் உயர்ந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் நல்லா வேக வச்சு சாப்பிடும்போது தான் அது இருக்கிற சத்துக்கள் முழுவதுமாக நம்ம உடம்புக்கு கிடைக்கிது. ஸோ முட்டையை வந்து நல்லா வேக வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதில் ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு குறைவாகவே இருக்குது. இது ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்க சார். இப்போ முட்டையை வந்து வேக வச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியாச்சு. ஒரு நாளைக்கு எத்தனை முட்டைகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. ஸோ அதிகபட்சம் 4 முட்டை வரைக்கும் ஒரு அடல்ட், அதாவது 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க, ஒரு 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க ஒரு நாளைக்கு 4 முட்டை வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது. அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் சாப்பிட்றத கம்மி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வயதானவங்க, அதாவது 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 2 முட்டைக்கு மேலே எடுத்துக்காதீங்க. குழந்தைங்க வளர்கிற பருவத்தில் இருக்க குழந்தைங்கன்னா 3 முட்டை வரைக்கும் எடுத்துக்கலாம். நான் ஜிம்முக்கு போகிறேன் சார், ஒரு நாளைக்கு நான் 10 முட்டை 15 முட்டை சாப்பிட்ருக்கேன், ஜிம்மில் இருக்க மாஸ்டர் அட்வைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அது வந்து அபாயகரமான ஒரு இதில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் 4 முட்டைக்கு மேலே பர் டே எடுத்துக்கவே கூடாது. முட்டை வெறியர்கள் கோச்சிக்காதீங்க, உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறோம். ஒரு நாளைக்கு 10 15ங்களாம் நீங்கள் இன்றைக்கி ஜிம்முக்கு போகிறீங்க, செஞ்சு எடுத்துக்கலாம். ஆனால் பிற்காலத்தில் அது உங்களுக்கே பெரிய பிரச்சனைகள் வந்து முடியும். தயவு செஞ்சு அதை எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? சரி. இப்போ யாரெல்லாம் முட்டை சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, சரிங்களா? அதே மாதிரி வந்து நீரிழிவு நோய் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களும், டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் இருக்கிறவங்களும் முட்டை எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. அப்படியே தேவைன்னா வாரத்துக்கு 1 முட்டை அதுவே போதுமானது. அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க. நீரிழிவு நோய் இருக்கவங்களுக்கு முட்டை அதிகமாக எடுத்துக்கும் போது அவங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இதயம் நோய் இருக்கிறவங்களும் நீரிழிவு நோய் இருக்கிறவங்களும் முட்டையை எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை சார், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் ரொம்ப அதை விரும்பி சாப்பிடுவேன் அப்படின்னா
வீக்லி ஒன்ஸ் ஒரே முட்டை மட்டும் அலவுடு. அதே மாதிரி ஸ்கின் அலர்ஜிஸ் இருக்குது இல்லைங்களா, அவங்க முட்டை எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க நிறைய நாட்கள் பாருங்கள் நார்மல் ஃபுட் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு பெரிய அலர்ஜி மாதிரி தெரியாது. ஆனால் இந்த எக்கை சாப்பிடும்போது மட்டும் இச்சிங் இருந்துக்கிட்டே இருக்கும், ஸ்கின் அலர்ஜிகள் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் தோல் அரிப்புகள் வருது. அவங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிய ஆரம்பிக்கும், முட்டை சாப்பிட்ற அன்றைக்கி மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரியான அலர்ஜிகள் வருது அப்படின்னு. ஸோ ஸ்கின் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, நீரிழிவு நோய் இருக்கிறவங்க, இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்க முட்டையிலேருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. அதே மாதிரி இந்த ஜிம் போகிறவங்க, நான் வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும், ரொம்ப லீனாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களும் முட்டை எடுத்துக்கிற அளவை வந்து 4க்கு மேலே இருக்கிறத தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிவிடுங்க. குழந்தைங்க டெய்லி முட்டை எடுத்துக்கணும், அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ முட்டை வெறியர்கள் கோச்சிக்காதீங்க, 4 முட்டைக்கு மேலே சாப்பிடாதீங்க. என்கிட்ட வர பேஷண்ட்ஸில் நிறைய பேர் வந்து ஒரு நாளைக்கு 10 முட்டை 15 முட்டைன்னு சொல்கிறாங்க. நான் கொடுக்குற அட்வைஸு, சார் 4க்கு மேலே வேண்டாம், அதுவே ரொம்ப ரொம்ப அதிகம். நான் 4 சஜஸ்ட் பண்ணுறதே ஃபஸ்ட்டு தப்பு. நான் 3 தான் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இன்றைக்கி ரொம்ப முட்டை அத்தியாவசிய தேவை, எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு, வேறு எதுவும் சாப்பிட மாட்டேன்றாங்க. அட்லீஸ்ட் இதையாவது உள்ளே போட்டுமேன்னு தான் சொல்கிறோம். ஸோ முட்டை சாப்பிட்லாம், ஒரு நாளைக்கு 4 முட்டைங்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு மேலே வேண்டாம். நீரிழிவு நோய் இருக்கிறவங்க, இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்க, தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கவங்க முட்டையிலேருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.